ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது? பிள்ளை கிடையாது. என்ன பிள்ளை இல்லாமல் இருந்தான். அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை வருகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவன் பொறுமையோடு கூட தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற, என் தேவன் பொய்யுரையாதவர், அவர் தாம் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், தாம் சொன்னதை செய்து முடிக்கிறவர் என்பதை அறிந்து தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பேரிலே அவன் வல்லவனாய் மாறினான். அல்லேலூயா. என் தேவன் சொன்னால் நிச்சயம்